சரண்யாக்கு ஒண்ணு எனக்கு எடுத்துக்கிட்டா வேலையும் மிச்சமா இருக்கும். சரண்யாக்கு ஒரு 4 நாளைக்கு போட்டு போயிட்டு பாய். இங்க பாருங்க ஒரு நான்வெஜ் கடையே வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி தான் கிளம்புறோம் ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா ஒரு क्वेश्चन தான் கேட்டுட்டு இருந்தீங்க. சரண்யாக்கு எப்போ வந்து விருந்து வைக்க போறீங்க? புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் விருந்து வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. சோ விருந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் ஸ்டேஜ்லயே வந்து விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாச்சு. ஆமா, அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாத இந்த அம்மா போட்டு இருந்தது இல்லையா, அப்பதான் எனக்கு கியூர் ஆயிருந்தது. மேரேஜ்ல போயிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து அம்மா போட்டுருச்சு. சோ அவளுக்கு அம்மா போட்டு அது சரியாகவே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க காலேஜ் ஒருத்தவங்க வந்து ஒர்க் போறாங்க. சோ அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து லீவ் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க லீவ் டைம் வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சண்டே 2 பேருக்கும் எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா அப்போ வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புது மாப்பிள்ளை புது பொண்ணு இல்லையா, ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு துணிலாம் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால வந்து ஷாப்பிங் தான் போறோம். சரண்யாக்காக போய் ட்ரெஸ் வைக்கிறதுக்காக வந்து நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம். ஆமா, ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்து வைக்கலாம், நாளைக்கு சமைக்கிறதுக்கலாம். போலாமா? அதனால கிளம்புறோம், வா போலாம். ஓகே, பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. நான் இவ்வளவு நேரம் வச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் குடி பேபின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஷால் அட்ஜஸ்ட் பண்ணா. மறுபடியும் வான்னு சொன்னா வரவே மாட்டா. ரஷித் அம்மா கிட்ட அப்பா செல்லம்மா மாறிட்டாரு. சரியான ஆள்தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரண்யாக்கு வந்து சுடிதார் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி சாரி எங்ககிட்ட நிறைய இருக்குது. சாரி தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்குலாம் போறா இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்து சுடிதாரே எடுத்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நானே கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி கிட்ட எனக்கு சுடிதார் எடுத்துன்னு வந்தா சொன்னேன் கல்யாணத்துக்கு. ஸோ அவங்க தான் சாரி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து தேவைப்படுற டைம்ல கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால நான் சுடிதார் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட்ட மாட்டா, அதை வாங்கி அப்படியே வச்சு எப்பயாவது ஒரு தடவை கட்டுறதுக்கு சுடிதாராவது ரெகுலரா போடுவோம். ஸோ அதனால சுடிதார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் இல்லாம சாரி நிறைய இருக்கும், மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கும்ல, சாரி வந்திருக்கும். ஆமா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கலாம், வா போலாமா? ஓகே, நீ மேல இருக்கல அதனால அவன் கை கட்டுறாரு. அம்மா 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 எம்முனா சைஸ் தான். எஸ் இல்லையா? எஸ் இல்ல, எம்மு வாங்கி ஆல்டர் பண்ணிடுவோம். தாத்தா என்ன தாத்தான்றா? நான் வந்து மேட்சா இருக்கு ஷால் பேண்ட் இதான் எடுக்கல. 3 செட்டா இருக்கு மாதிரி 3 பீஸ். ஓகே, தனித்தனியா ஷால் பேண்ட் பார்க்காத மொத்தமா பார்க்கறது. காலேஜ் போட்டு போற மாதிரியே. சோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்ல, பலாசா பேண்ட் சைஸ் அது மாதிரி எடுக்கறேன். பலாசா பேண்டா? இல்ல பார்க்கணும். ஓகே, நல்லா இருக்குது கலர்லாம். புடி. இதுக்கு நல்லா இந்த கலர் பேண்ட் சூப்பரா இருக்கு. ஏதோ 2 லைன் 2 பீஸ். பலாசா பேண்ட் டாப் கொஞ்சம் மாடர்னா எடுப்போம். ஒரே மாதிரியே வந்து போட்டு போர் அடிச்சிருக்கு. இது மாதிரிலாம் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்க சைடு, நம்ம எடுப்போம். ஓகே, இது 2 பிடிச்சிருக்கு. ரெட் கலர் ஒயிட் பேண்ட். சோ இது வந்து கொஞ்சம் ஒரு கிரீன் தான், இது லைட் கிரீன் கலருக்கு நாவப்பழ கலர் வந்து பார்த்தேன்னா பேண்ட். சோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்னு வந்து சரண்யாக்கு ஒன்னு எனக்கு எடுத்துக்கிட்டா. சரியா? ஆனா சரண்யாக்கு மட்டும் சொல்லி பிறகு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகும். உனக்கு எது ஓகே? ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ரெட்டா? ஆனா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? இதான் நல்லா இருக்கு. ஏன்னா நான் எடுத்தேன்ல. சரி ஓகே போ. சரி இதே மடிச்சு தந்துருங்க. இதுக்கு ஒரு ஷால் ஒயிட் கலர், இதுக்கு வந்து பேண்ட் மட்டும்தான் இருக்கு. ஷால் எடுத்துக்கலாம். சரி ஓகே. அப்படின்னா இதெல்லாம் பலோசா பேண்ட்டுக்குலாம் ஷால் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா போட்டுக்கொண்டு அது டெலிட் பண்ணிடுங்க. இது ஓகே. ஃபைனலா எனக்கு பிடிச்சதுதான் நான் எடுத்துட்டு வந்துருக்கேன். எனக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. இதனால லைட்டா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. அதனால நான் இதே செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேட்ச் ஷாலும் வாங்கிட்டேன். சூப்பர். இப்போ மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுக்கணுமா? ஆமா, ஷர்ட் பேண்ட் எடுக்கணும். அது உன்னோட டிசிஷன். ஓகே ஓகே. சார் அன்னைக்கு இது புரியலனா கூட நான் சாரி கூட வச்சிருக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புவோம். ஓகே. சைதா என்ன யாருக்கு வேணும் அது?
உனக்கு வேணுமா எனக்கா? அவர் செலக்ட் பண்றாரு. எந்த ட்ரெஸ் வேணும் ஜெஷிதா உனக்கு? எங்க போறவா? செவுத்துல போய் முட்டிக்குவார் கண்ணாடியில. ஷாப்பிங் போற ஷாப்பிங் டொப் டொப்னு தட்டக்கூடாது ஜெஷிதா. இவர் கீழே விட்டா ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அவ்வளவுதான் பில்லு பே பண்ணிட்டு போலாம். அது என்னன்னே தெரியாத நீ அதை காட்டுற. வளர்ந்தானா எப்படி ஷாப்பிங் பண்ணுவான்னு தெரியல. காட்டுறாரு நல்லா கலர் கலரா இருக்குல்ல அதனாலதான் காட்டுறாரு. மாமா போலாம் வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சரணைக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம். போலாமா? கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் எடுத்துலாம் போல. பாய்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கு யோசிச்சு எடுத்தாரு. மினி கை எடுக்கலாமா? இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு சரிங்களா. ஆனா கொஞ்சம் உரப்பா இருக்கு. கொஞ்சம் டிசைன் ஸ்டைலே வேற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க கேப்பா இருக்க. நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு. ஆனா ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டா இருந்தா நல்லா இருக்கும். அடி காலு சரணியாக்கு. உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஆஃப் ஹேண்ட் போடுவாரா ஃபுல் ஹேண்ட் போடுவாரான்னு கேட்டுக்கலாம். அச்சு கையிலே இப்போ நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு சரிங்களா. என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? இது இந்த கலர் நல்லாதான் இருக்கு. லைட் கலர். இது ஆபீஸ் போறாங்கல்ல, ஆபீஸ் போறது கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு பேண்ட் எடுத்துக்கலாமா? அதுல எல்ல கொடுங்க. நல்ல கலர் நல்லா இருக்கு ஜெஷிதா. போட்டிங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ். சூப்பரா இருக்குல்ல. யூஸ் பண்ணியாச்சா இல்லையா? ஒரு வெடியா பேண்ட். இந்த பேண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஷர்ட்டுக்கு மேட்சா இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஷர்ட்டுக்கு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். வேற எல்லாத்தையுமே மேட்ச் பண்ண முடியாது இல்ல. சோ அதனால எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ற மாதிரி காமனா ஒரு பேண்ட். வேலையும் மிச்சமா இருக்கும் சரண்யாக்கு. ஒரு 4 நாளைக்கு போட்டு போயிட்டு அதுக்கப்புறமா துவைக்கலாம்ல. பாரு நைஸா இருக்கு இந்த பேண்ட். பேண்ட் போடுறது நல்லா சூப்பரா இருக்கு சரிங்களா. அது நல்லா இருக்கும். கம்ஃபர்ட் இருக்கும். ஆபீஸ் போய் உட்கார்ந்திருக்காரு 8 hours 10 hours கூட போடுறது எதுவும் தெரியாது. சரி ஓகே. எனக்கு இத பத்தி தெரியல. ஆனா இது ஓகே. ஓகே எடுத்தாச்சு. செலக்ஷன் தான் பாதி. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது நாள. சரி சரி ஓகே. ஜெஷிதா உனக்கு எதாவது வேணுமா? ஒண்ணும் இல்ல. கேட்டு வாங்கினோம். பில்லு மட்டும் கேட்டு வாங்கினோம். வேற என்ன வாங்குறது பாப்பாக்கு? நிறைய இருக்கு ட்ரெஸ் கலெக்ஷன். நம்ம பிடிச்சதே எடுத்தாச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துட்டேன். ஆபீஸ் போறவருக்கு ஆபீஸ் மாடலே எடுத்தாச்சு. எடுத்துக்க வேண்டியதான். இது வேற சாவி வேற வாங்கிக்கலாம் சரிங்களா. வீட்டுல இருக்கிற வரைக்கும் டல்லா இருக்க வேண்டியது. வெளில வந்தாதான் ஆக்டிவா இருக்கிறாரு. ஊரை சுத்த தான் ஆசைப்படுறாரு அவரு. எங்க பேரு வீட்டை விட்டு வெளியில போட்டா தான் ஜாலியா இருக்காரு. அப்பாக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுமா. அப்பாக்கு சட்டை எடுமா. அப்பாக்கு சட்டை எடு ஜெஷிதா. எந்த சட்டை எடுப்ப? நல்ல கலர் கலரா எடு. எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு. அதான் அவர் கத்துக்கிட்டு அவரு அந்த சட்டை கை கட்டுறது. சரி தூக்கிக்கு பாப்பாவா. இந்த சட்டை கூட நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு பேபி. சூப்பரா. ஆமா இதை விடவே அது நல்லா இருக்கு. ஆமா கட்டு நல்லா இருக்கே. இது என்ன நீ ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். ஓகே இது முதல்ல எடுத்தது. இது கடைசியா. இதே நல்லா இருக்கு. ஆமா அதே ஓகே. ஓகே வா ஜெஷிதா. நீ என்ன எடுக்கறவா? விட்டு வந்துறப்பறமா. கீழ ஸ்டெப்ஸ் இருக்கு bro. தூக்கு. பாய் சொல்லிட்டோ. பாய். ஆளே இல்லாதவங்களுக்கு யாருக்கு பாய் சொல்றது? வீடியோல சொல்றது பாய். தூக்கிக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாமா போலாம் போலாம் போலாம். சரி பாய் சொல்லு. பாய். அவ்வளவுதான்ப்பா. ஷாப்பிங் ஓவர். இவதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றேன். ஆமா சரி நம்ம போலாம். எனக்கு எதுவும் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? திங்கிறதுக்கு ஏதாவது. சரி சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். சரி போலாம். 450 550 ரெண்டு குவாலிட்டி. லென்த்லாம் ஏங்க லென்த் லென்த்ல வரும். பாய் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். இவன் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கிடச்சிட்டா. ஸோ அதனால இவன் சைடில் லாக் இருக்க மாதிரி பாய் வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். ரேட்டு தான் ஓவராக சொல்கிறாங்க. ரேட்டு தான் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் 650 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கே 650 ஆனீங்களா?
சைடு தைச்சதுன்னா 650 ரூபா வரும். தைக்காமலாக்க 470, 550 4 அடியில் 2 ரூபா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா, ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்டா பாய் தான் வாங்கணும். 2 பாய் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 550 ரூபாய் கொடுத்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 650 ரூபாய் சொன்னாங்க, அப்புறம் 100 ரூபாய் லெஸ் பண்ணி 550 ரூபாய். நான் 500 ரூபாய் கொடுன்னு கேட்டுங்க. ஆமா, அப்புறம் 550 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நானே ஓகே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்க எங்களுக்கு வந்து இட்லி செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். லஞ்சுக்கு வந்து வேற லெவலா வாங்கிட்டு வந்திருக்காது. என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. வேற லெவலா வாங்கிட்டு வந்திருக்கு. வேற லெவலா செய்ய போறப்ப. ஆமா, புது மாப்பிள்ளைக்கும் விருந்தா. நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு நான்வெஜ் கடையே வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு செய்ய போறேன்னு பாருங்க. இங்க வந்து நல்லா பெரிய செய்ய போற. ஆமா, நண்டு, எறா, சிக்கன் இருக்குது, மீன் இங்க பாருங்க நல்ல பெரிய மீன், தேங்காய் பாறை மீன், ஆமா, மட்டன், முட்டை. பரவாயில்லையே. பாத்தியா, விருந்துனா இது மாதிரி விருந்து செஞ்சாதான் விருந்து, கல்யாண விருந்து இல்லையா இது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்கன், மட்டன், இல்ல ஃபிஷ் ஏதாவது ஒண்ணு வந்து செய்யலாம். சோ கல்யாண விருந்துன்றதால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆமா, சூப்பரா இருக்கு. நான் வந்து என்ன பிளான் பண்ணீங்கன்னா நண்டு வறுவல், எறா தொக்கு செஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் அது என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா நீங்க வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. இதுதான் இன்னைக்கு விருந்துக்கு நான் ரெடி பண்ண போறேன். சரண்யாவும் எல்லாரும் இப்ப எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க அங்க வீட்ல இருந்து? அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம லஞ்ச் எல்லாம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். நம்மளும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்லி மலை வெளியே வச்சிருக்கோம். இட்லி சுட்டு சாப்பிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிதா பாரு நண்டு தான் கையை காட்டிட்டு இருக்கா. ஆமா, நண்டு கச்சிரு பாபு எவ்வளவு பெருசு பாரு. இது மாதிரி பெருசு நமக்கு கிடைக்கவே இல்ல. இப்ப நீ பரவாயில்ல, இப்ப இந்த நாள்ல எல்லாமே கிடைக்கும். ஒரு சில நாள்ல தான் எதுவுமே கிடைக்காது. இப்ப எல்லாமே கிடைக்கும் கடையில. ஆமா, சூப்பரா இருக்கு. சோ எல்லாமே திட்டமா வாங்கியிருக்கோம். இது எல்லாமே சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன், எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். நண்டு கை காட்டி நிக்கிறாரு. என்னடா அது டிஃபரெண்டா இது.